அவருக்கு இம்மானுவேல் என்று பெயர் வைக்க வேண்டும். और उसको इमैनुएल करके नाम रखा जाएगा. இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தம். इमैनुएल का ये मतलब है कि परमेश्वर हमारे साथ है. ஆண்டவருடைய வார்த்தை இப்படி சொல்லுகிறது. परमेश्वर का वचन ये कहता है, ஆண்டவரே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். परमेश्वर ही तुम्हारे लिए एक निशान देंगे. இயேசுவின் பிறப்பை பற்றிய சொல்லப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி. ये परमेश्वर के उपद्रव होने के लिए जो भविष्यवाणी कही गई थी वह है. ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 7ஆம் அதிகாரத்துல 14ஆம் வசனத்துல அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. यशायाह भविष्यवक्ता की पुस्तक में हम 7वें चैप्टर में हम 37वें वचन में देख இது ஒரு सकते हैं. தீர்க்கதரிசன வார்த்தை. ये एक भविष्यवाणी की वचन है. ஆண்டவர் உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார் என்று. परमेश्वर तुम्हारे लिए एक निशान देंगे करके. அப்படி ஒரு அடையாளம் கொடுக்கப்பட்டது. और उसी प्रकार एक भविष्यवाणी को बोली गई ஒரு है. கன்னிகை கர்ப்பவதியானார். एक कुंवारी गर्भवती होती भी है. ஆண்டவர் இயேசு இந்த உலகத்திலே பிறந்த பொழுது जब परमेश्वर यीशु मसीह इस पृथ्वी में जन्माए ஒரு கன்னிகையின் வயிற்றிலே இயேசு பிறந்தார் என்று வேதம் और சொல்கிறது. यीशु मसीह ये तो कुंवारी के पेट में जन्माए करके लिखा है. இயேசு இந்த உலகத்திலே பிறந்த பொழுது यीशु मसीह जब इस पृथ्वी में पैदा हुए கன்னிமரியாள் என்று சொல்லக்கூடிய மரியாள் இயேசுவை பெற்று எடுத்ததாக வேதம் சொல்கிறது. कुंवारी मरियम करके एक स्त्री थी, उसके पेट से परमेश्वर उपद्रव ஆதி हुए. காலத்துல வாழ்ந்த யூத ஜனங்கள், யூத பெண்கள், கன்னி பெண்கள் और जो शुरुआत में रहने वाली यहूदिया देश में रहने वाली जो स्त्रियां थी அவங்க காத்திருப்பாங்க. और उन लोग इंतजार करते हैं இயேசு என் வயித்துல பிறக்கணும் அப்படின்னு கன்னி பெண்ணாகவே இருப்பாங்க. यीशु मसीह मेरे पेट में उपद्रव होना चाहिए करके उन लोग कुंवारी ही रह जाते हैं. இப்படி ஒரு சரித்திரம் சொல்லுகிறது. ऐसे एक इतिहास लिखा गया है. கன்னி பெண்கள் காத்திருப்பாங்க. जो कुंवारी स्त्रियां रहती हैं उन लोग इंतजार करते हैं. பரிசுத்தமா उन காத்திருப்பாங்க. लोग पवित्र बनकर इंतजार करते हैं இயேசுவை பெற்றெடுப்பதற்காக. यीशु मसीह को उपद्रव करने के लिए. நம்முடைய வாழ்க்கையில நீங்களும் நானும் இயேசுவை பெற்றெடுக்க और முடியும். हमारे जीवन में तुम और हम भी परमेश्वर को उपद्रव करना चाहिए. எப்பொழுது? कब? ஒரு கன்னி என்று சொன்னால் एक कुंवारी मतलब கரைபடாத வாழ்க்கை. जो दाग लगे बिना एक जीवन. ஒரு மனிதனால் கரைபடாத வாழ்க்கை एक வாழ்கிறார். इंसान के द्वारा दाग नहीं लगी गई एक स्त्री. உங்களை குறித்து என்னை குறித்து வேதம் சொல்லுகிறது. तुम्हारे और मेरे बारे में परमेश्वर ने क्या लिखा है? 2 கொரிந்தியர்ல 2 சொல்லப்பட்டிருக்கிறது. कोरिन्थियंस की पुस्तक में लिखा கிறிஸ்து है என்னும் புருஷனுக்காக நம்மை மசியா கொடுப்பதற்காக मसीहा कर கற்புள்ள கன்னிகையாக கொடுப்பதற்காக मसीहा करके जो इंसान है वो परमेश्वर के लिए गर्भवत நான் देने के தேவ लिए வைராக்கியமான வைராக்கியம் கொண்டிருக்கிறேன் என்று பவுல் சொல்கிறார். पौलुस कहते हैं कि मैं परमेश्वर के अंदर जिद्दी हूँ. நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையில கிறிஸ்துவை பற்றி எடுக்க வேண்டும். तुम और हम परमेश्वर को अपने जीवन में उपद्रव करना बहुत जरूरी உலகத்திலே है. கரைபடாத வாழ்க்கை வாழ்வோமே जीवन में तभी दाग लगी बिना जीवन जिए तो நாம் இயேசுவை பெற்றெடுக்க முடியும். हम परमेश्वर को उपद्रव कर सकते இயேசு हैं நமக்குள்ளே வாசம் பண்ணுவார். और यीशु मसीह हमारे अंदर निवास அதை करेंगे வெளியே தெரியும்படியா நம்முடைய அடையாளங்கள் அதை வெளியே காட்டிக் और கொடுக்கும். हमारे जो पहचान है वो बाहर दिखाने लग जाता है. எப்படி ஒரு பெண் கர்ப்பவதி ஆகும் பொழுது அடையாளங்கள் மூலமாக அது வெளியே தெரிய வருகிறது. जैसे एक स्त्री गर्भवती होती है तो वो बाहर पहचान में आता है. 2ஆம் மாசம் 3ஆம் மாசத்துல வாந்தி எடுக்கிறா. 2-3 महीने में वो उल्टी करती है 5ஆம் மாசம் 6ஆம் மாசத்துல உட்காரும்போது அப்படி கொஞ்சம் கையை சரிச்சு உட்காருறா, எழும்புறா. और जब 7वें 5वें महीने में वो जिस तरीके से बैठती है और चलती है படுக்கும்போது ஒரு சைஸா படுக்கணும், எழும்பணும். और जब அப்படிங்கிற लेट காரியங்கள் அவள் ஒரு அதாவது வயிற்றுல ஒரு கரு இருக்குது அப்படின்னு வெளியே தெரிய வருது. और अंदर एक बच्चे को पाल रही है करके हम समझ सकते हैं. இயேசு நமக்குள்ள இருக்கிறது தெரிய வருது. यीशु मसीह हमारे अंदर है करके हम भी समझ सकते हैं. அவ உடம்புறம் மாறுது. और उसका वस्त्र बदलने लगता है. லூசான உடைய போட. वो बहुत ऐसे लूज कपड़े पहनना पसंद करती है. இயேசு பிள்ளையா மாறும்போது நம்முடைய உடையில எல்லாம் ஸ்டைல் மாறி இருக்கு. हम जब मसीहा के पुत्र बन जाते हैं हमारे वस्त्र में भी पहचान बदल जाता இயேசுக்கு है. எது பிரியமோ, இயேசுக்கு எது பிடிக்குமோ அந்த ட்ரெஸ் போடாதீங்க. हम मसीहा को क्या पसंद है वो वाले वस्त्र पहनना शुरू कर देते हैं. உலகத்துல மாதிரி ஆடம்பரமா போடணும், दुनिया के लोग அவசியம் போடணும். की तरह அது जो எண்ணங்கள் நமக்குள்ள வராது. वो सब लालच नहीं आता और अपेक्षा नहीं रहती है. हमारे बोलना बदल जाएगा, हमारा सोच बदल जाएगा, हमारा लक्ष्य बदल जाएगा, हमारे जो चलना बदल, हमारा वस्त्र बदलता है, எல்லாத்தையும் மாற்றம் வந்துடும். सब में एक बदलाव आ जाता இயேசு है. நமக்குள்ள இருக்கு. मसीहा हमारे साथ அவர் रहने நமக்குள்ள पर இருக்கணும். वो हमारे अंदर रहना அவர் चाहिए. உங்களுக்குள்ள இருந்தா वो हमारे अंदर रहेंगे तो இருக்கிற போராட்டங்களிலும் कितनी भी संकट और दुर्घटना आने पर तुम तो बढ़ते ही नहीं जाओगे. அன்றைக்கு அந்த தீர்க்கதரிசி மூலமாக சொல்லப்பட்ட और उस காரியம் जमाने पर उस भविष्यवक्ता के द्वारा जो बोला गया था, பயப்படாத, तुम डरो मत ஆகாஷ் நீ பயப்படாத, आकाश तुम डरो मत, அந்த ரெண்டு எரிகிற கொள்ளிக்கட்டைக்காக நீ तुम பயப்படாத, 2 जली हुई वो
चीजों के लिए डरो मत, क्योंकि इमैनुअल वहाँ पे पैदा होने वाले हैं। இம்மானுவேல் என்பதற்கு கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். इमैनुअल का मतलब ये है कि परमेश्वर हमारे साथ मुझे है। एलियाद। कटीली झाड़ी जलेगी मुझे नहीं, एलियाद। कटीली झाड़ी जलेगी ஏன்னா भी அதுக்குள்ள नहीं, ஒருத்தர் இருக்கிறார். क्योंकि अंदर एक है। இஸ்ரவேல் ஜனங்கள் அழியவே அழிய மாட்டாங்க. इस्राएल लोग कभी विनाश नहीं होंगे। இஸ்ரவேல் ஜனங்கள் எவ்வளவு ஒடுக்கினாலும் வளர்ந்துகிட்டு தான் இருப்பாங்க. इस्राएल लोगों को तुम कितने भी रौंदोगे ஏன்னா उतना वो लोग बढ़ते தேவன் रहेंगे, அதுக்குள்ள क्योंकि இருக்கிறார். परमेश्वर उनके साथ அதுதான் है। அடையாளம். वही है उनका पहचान। பெருகிறதுக்கு அடையாளம். उनका पहचान அது ये உள்ள है कि ஒருத்தர் बढ़ने का, இருக்கிறார். उनके अंदर அந்த एक जन செடி है, அழிஞ்சு போகாம இருக்கிறதுக்கு அடையாளம். और वो वृक्ष कभी जले बिना रहने के लिए அதுக்குள்ள वही ஒருத்தர் निशान है, இருக்கிறார். क्योंकि उसके अंदर एक है। நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படுவதற்கு और அடையாளம். हमारे जीवन में आशीषदार रहने के நம்முடைய लिए वही வாழ்க்கை निशान எத்தனை है। நெருக்கங்கள் போராட்டங்களுக்கு நடுவுல நீங்க நிக்கிறீங்க பாருங்க. और जो भी संकट और दुर्घटना के बीच में तुम जो खड़े हो, கர்த்தர் உங்களோடு இருப்பதற்கு அடையாளம். परमेश्वर तुम्हारे साथ है, वही पहचान है। ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளம். परमेश्वर ही तुम्हारे लिए एक पहचान देंगे। இரண்டாவது அடையாளம் दूसरा एक पहचान है, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. परमेश्वर का वचन कहता है, இயேசுவின் பிறப்பை பற்றி லூக்கா 2 அதிகாரத்துல இப்ப அருமையான ஒரு டிராமா பார்த்தோம். हम लूक के पुस्तक चैप्टर नंबर 2 में एक अच्छा सा एक ड्रामा यहाँ पे हमने அதுல देखा। 10 11 12 வசனத்தை கொஞ்சம் பைபிள்ல उसमें படிங்க. हम 2-3 वचन पढ़े। அவர்களை நோக்கி பயப்படாதிருங்கள். இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் ரட்சகர் உங்களுக்கு தாவீது ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளை சுற்றி முன்னணியிலே கிடத்திருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றார். அல்லேலூயா. இப்போ ஆடு மாடு மேய்க்கிற மேய்ப்பர்களுக்கு செய்தி சொல்லப்படுகிறது. और यहाँ पे जो भेड़ चराने वाले जो चरवाहा हैं उन्हें बताया जा रहा है। இயேசுவின் பிறப்பின் செய்தி பலருக்கு பல விதங்களிலே यीशु அறிவிக்கப்படுகிறது. मसीह के जो जन्म है वो काफी लोगों को तरह तरह के रूप में बताया गया था। டிராமா மூலமா அதை காட்டினாங்க. हम यहाँ पे ड्रामा के दौरान देखे भी थे। சாஸ்திரிகள் வந்தாங்க. जो शास्त्री लोग आए थे அவங்களுக்கு நட்சத்திரம் வழிகாட்டியது. और उनको सितारे ने जगत बताया है। அந்த நட்சத்திரத்தை அவங்க பின்பற்றி வந்து அவங்க ஆண்டவர் இயேசுவை அவர்கள் वो ஆராதித்தார்கள். लोग सितारों के पीछे करके उन लोग यीशु मसीह के पास तक पहुंचते हैं। ஆச்சரியமான ஒரு காரியம். एक बहुत हैरान वाली चीज है। பல கிலோமீட்டர் பல மைல் தூரம் அவங்க கடந்து இயேசுவை தேடி வந்து அந்த குழந்தை பாலகனை அவர்கள் ஆராதித்தார்கள் என்பதாக வேதம் சொல்லுகிறது. उन लोग काफी सारे किलोमीटर चलकर काफी सारी दूरी से उन लोग यीशु मसीह को देखने के लिए आए हैं, அவங்க வானத்தை ஆராய்ச்சி பார்க்கிறவங்க. और उन लोग आसमान को खोजने वाले थे। அவங்களுக்கு வானத்து நட்சத்திரங்கள் எல்லாம் ஆராய்ச்சி பண்ணும் பொழுது उन लोग आसमान के जो रहने वाले सितारों को खोजते रहते हैं। வித்தியாசமா ஒரு நட்சத்திரம். एक बहुत अनोखी सितारा है, அதை கண்ட பொழுது யாரோ ஒரு வேசியா और பிறந்திருக்கிறார். वो जब देखे तो उन लोग कुछ तो एक वेश्या जन्म आ रहा है। அதுல ஒரு ஆச்சரியம் என்னன்னா और उनमें सबसे हैरान वाली चीज क्या है, அது ஒரு மூவிங் ஸ்டாரா இருக்குது. वो चलने वाली सितारा है, அது அவங்கள நடத்துது, और वो उन्हें चलाती भी है, வழி நடத்துது. एक मार्ग दिखाकर चला रही அவங்க है। நேரே வராங்க. वो लोग तुरंत आ रहे हैं, அந்த நட்சத்திரம் அவங்களை வழி நடத்திக்கிட்டே வருது. और वो सितारा उन्हें चलाती रहती है, அது எருசலேம் வழியா போகுது. और वो जेरूसलम के दौरान जा रही है। எருசலேமுக்கு வந்த உடனே और जैसे ही जेरूसलम पहुंचती இவங்க है, நேரே நினைச்சுட்டாங்க और इन लोग सोचे இயேசு எங்க பிறந்திருப்பாரு? यीशु मसीह कहाँ पैदा हुए அரண்மனையில रहेंगे, தானே महल பிறந்திருப்பாரு. में ही पैदा हुए அப்போ रहेंगे। ஒரு சிட்டிக்குள்ள வந்துட்டு तो उन लोग शहर में पहुंच गए எருசலேம் हैं, சிட்டி. जेरूसलम का அப்ப शहर இயேசு है। எங்க ராஜா இருக்கார் तो பாருங்க. राजा कहाँ है करके எங்க देखो, அரண்மனை இருக்குன்னு कहाँ பாருங்க. महल है करके देखो। இவங்க அடுத்தப்ப மாம்சீகமாய் தங்களுடைய அறிவை பயன்படுத்தி சிந்திச்சு அரண்மனைக்குள்ள போயிட்டாங்க. तो फिर इन लोग शारीरिक द्वारा सोचकर उन लोग अपने खुद का दिमाग लगाकर महल में चले जाते हैं, அந்த நட்சத்திரம் அவங்க அரண்மனைக்கு வழி நடத்தல. और वो जो सितारा है उन्हें महल तक की रास्ता नहीं बताया, அந்த நட்சத்திரம் எங்கேயும் நிக்கல. और वो कहीं पे भी रोका भी नहीं। அது மூவிங்ல தான் இருக்குது. वो तो अभी भी चल ही रहा அது है, மூவிங்ல தான் போயிட்டு वो जो இருக்கு. चलने वाली सितारा है वो चल ही रहा है। இவங்க எருசலேமுக்கு வந்தோடனே இவங்களா நினைச்சிட்டாங்க. और उन लोग जेरूसलम पहुंचते ही खुद से यकीन कर लिए, மாம்சத்துல முடிவு वो எடுத்துட்டாங்க. लोग शारीरिक रूप में निर्णय भी ले लिए। கண்டிப்பா அரண்மனை ராஜா பிறந்தா எங்க பிறப்பாரு? அரண்மனையில தானே பிறப்பாரு. राजा पैदा होंगे तो कहाँ पैदा होंगे, उन लोग तो महल में ही जन्माएंगे। அப்படின்னு அவங்க அரண்மனைக்குள்ள போயிட்டாங்க. ऐसे कहकर उन लोग महल के अंदर, நம்முடைய சுயம் நம்மை வழி நடத்துமையானால் यदि हमारा स्वार्थ ही हमें चलाएगी அது तो அநேகருடைய வாழ்க்கையில நஷ்டத்தையும் இழப்பையும் ஏற்படுத்தும். वो काफी लोगों के जीवन में नष्ट और दुर्घटना लेकर आएगा, அநேகருடைய வாழ்க்கையில அது இழப்பை ஏற்படுத்தும். काफी लोगों के जीवन में वो नुकसान நம்முடைய पहुंचाएगा। வாழ்க்கையில நம்மை நடத்தக்கூடியது கடவுள் மாத்திரம் நடத்த வேண்டும். हमारे जीवन में सिर्फ हमें परमेश्वर ही चलाना चाहिए। நம்முடைய சுயத்துக்கு கொஞ்சமும் நம்ம இடம் கொடுக்க हम கூடாது. अपने स्वार्थ के लिए कहीं पे भी कौन सी भी स्थिति में
जगह नहीं देना है। ஈஸியா நம்ம படிக்கிறோம். हम आसानी से पढ़ते हैं। ஆனா இயேசு பிறப்புல எத்தனை பேர் வீட்ல கண்ணீர் வச்சிருப்பாங்க யோசிச்சு और यीशु मसीह के जन्म के दिन में कितने लोग आंसू बहाए रहेंगे। ஏன்னா இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அரண்மனைக்குள்ள போயிட்டாங்க. क्योंकि लोग महल के अंदर चले गए அரண்மனையில் போய் ராஜா எங்க பிறந்திருக்காருன்னு கேக்குறாங்க. और उन लोग महल में जाकर यीशु मसीह कहाँ पैदा हुए करके वहाँ पूछ रहे हैं। நட்சத்திரத்தை கண்டவரை பணிந்து கொள்ள வந்தோம் அப்படின்றாங்க. और उन लोग कहते हैं कि हम परीक्षण में से एक सितारा देखे और उसके द्वारा हम चल के आए करके कहते பல हैं। மாசங்களா அவங்க நடந்து வந்திருக்காங்க. और उन लोग काफी महीने तक चलकर आए हैं। அவங்க சொன்ன அந்த காலம் சமயம் இதெல்லாம் கனெக்ட் பண்ணா கிட்டத்தட்ட இயேசுக்கு இப்போ 2 வயசுக்குள்ள இருக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு அவங்க என்ன பண்ணாங்கன்னா தீர்மானம் பண்றாங்க. और उन लोग ने यह निर्णय किए कि यीशु मसीह लोग जिस तरीके से चलकर आए, जिस समय से चलकर आए, 2 साल हुआ रहेगा यीशु को। 2 வயசுக்கு கீழே உள்ள அந்த ஊர்ல உள்ள எல்லா பிள்ளைகளும் கொல்லப்படுகிறார்கள். और 2 साल के जो भी बच्चे नीचे हैं उन सबको खून किया जा रहा है। அது அவங்களுடைய தவறான நடத்துதல். और उन लोग जिस बुरी तरह से बर्ताव कर रहे அவங்களை हैं, நடத்துனதுனால लोग स्वार्थी के रूप में चल गए, इसलिए எத்தனையோ பேர் குடும்பத்துல அங்க கண்ணீர் வடிக்க வேண்டிய சூழ்நிலை வந்தது. कितने सारे परिवार में उन लोग आंसू बहाना पड़ा। இயேசு அவங்க பார்க்க முடியல. यीशु को देख ही नहीं पाए। நட்சத்திரத்தை திரும்ப கண்டார்கள். उन लोग फिर से वो सितारों को देखे। நட்சத்திரம் அவர்களை வழிநடத்தியது. सितारा उन्हें चलाया। நம்மை கர்த்தருடைய வார்த்தை வழிநடத்தும். हमें परमेश्वर का रास्ता और वचन चलाना चाहिए। அடையாளங்கள் நம்மை परमेश्वर வழிநடத்தும். का निशान हमें चलाना அந்த चाहिए। நட்சத்திரம் அவர்களுக்கு ஒரு அடையாளமாய் वो காணப்பட்டது. सितारा उनके जीवन में एक रास्ता बनकर அந்த था। நட்சத்திரத்தை பின்பற்றி இயேசுவை அவர்கள் கண்டுகொண்டார்கள். वो सितारे को पीछा करके उन लोग यीशु को पहचाने। அந்த நட்சத்திரம் பிள்ளை இருந்த ஸ்தலம் வந்து நின்னுச்சு. और वो जो सितारा है बच्चे तक पहुंचकर रुका। கரெக்ட்டா பிள்ளை இருக்கிற ஸ்தலத்துக்கு கொண்டு போய் वो बच्चे कहाँ पे लेटा गया है वहाँ तक उन्हें पहुंचाया। அவர்கள் அங்கே போய் அந்த பிள்ளையை பணிந்து கொண்டார்கள். और वहाँ पे उन लोग जाकर उन लोग ने मसीहा की दंडवत की। இங்க மேய்ப்பர்கள் यहाँ पे जो வயல்வெளியில அவங்க ஆடு மாடு எல்லாம் மேய்ச்சிட்டு அவங்க ராத்திரி நேரம் அப்படி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, ஆராம் பண்ணிட்டு இருக்காங்க. और वहाँ पे उन लोग वो सारे जो गड़ेरिया है वहाँ पे रात के समय पे आराम ले रहे அந்த थे। ஆடு மாடு மேய்க்கிற மேய்ப்பர்களுக்கு செய்தி போகுது. और वो जो गड़ेरिया है भेड़ चराने वाले उनके पास ये खबर पहुंचती है இவங்களுக்கு पहला। டைரக்டா ஆண்டவரே என்ன பண்றாருன்னா தேவதூதனே காட்சி கொடுக்கிறார். और यहाँ पे तो स्वर्गदूत ही उनके लिए दर्शन दे रहा है। இவங்களுக்கு வானஸ்தலம் பார்த்து ஆராய்ச்சி பண்ண தெரியாது. इनको आसमान को देखकर सितारों को देखकर खोजने सब नहीं पता। அதனால நேரடியா தேவதூதன் வந்து சொல்லுகிறார், इसलिए सामने से आकर स्वर्गदूत कहता है பயப்படாதீங்க, डरो मत। எல்லா ஜனத்துக்கும் सारे जनता के लिए, எல்லா ஜனத்துக்கும் सारी जनता के முழு लिए, உலகத்துக்கும் पूरे जनता और समस्त लोग சந்தோஷத்தை உண்டாக்குகிற खुशियां देने ஒரு वाली நற்செய்தியை நான் உங்களுக்கு அறிவிக்க एक खुश வந்திருக்கிறேன். खबर देने आए हैं। எல்லா ஜனத்துக்கும் அது சந்தோஷத்தை உண்டாக்குகிற செய்தி. समस्त लोग जनता के लिए सुसमाचार है। இயேசுவின் பிறப்பு ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஜாதிக்காக, सिर्फ एक जात के ஒரு लिए குறிப்பிட்ட மதத்துக்காக, या एक धर्म के ஒரு लिए குறிப்பிட்ட தேசத்துக்காக, या एक देश के ஒரு लिए குறிப்பிட்ட இனத்துக்காக या அல்ல, कुछ लोगों के लिए नहीं है। எல்லா ஜனத்துக்கும் सारे लोगों को சந்தோஷத்தை உண்டாக்குகிற ஒரு நற்செய்தி. खुशियां देने वाली एक सुसमाचार ஒரு है। வசனம் சொல்லுகிறது, एक वचन में लिखा है உலக ரட்சகர், दुनिया का உலக रक्षक, ரட்சகர். दुनिया का அவரை उद्धारकर्ता। குறித்து வேதம் சொல்லுகிறது, बाइबल में लिखा है உலக ரட்சகர். दुनिया का उद्धारकर्ता। உலகத்துக்கு ஒரே ரட்சகர் அவர். दुनिया के लिए एक ही उद्धारकर्ता है। மனிதனை ரட்சிக்க பல காரியங்களுக்கு பல காரியத்திலிருந்து விடுதலை கொடுக்க ரட்சிக்க பல மனுஷர்கள் எழுப்பி இருக்கலாம். काफी लोग काफी तरह के तरीके की परेशानी के लिए उद्धारकर्ता बनकर रह सकते हैं। அவருக்கு இயேசு என்று பெயரிடுங்கள். और उसको यीशु करके नाम रखो, ஏனெனில் क्योंकि நமது பாவங்களை நீக்கி நம்மை ரட்சிப்பார். हमारे पाप की मुक्ति देकर हमें बचाएगा। அவர் ஒரு ரட்சகர். वो भी एक उद्धारकर्ता है। इसमें से நம்முடைய பாவங்களை நீக்கி நம்மை ரட்சிக்கிற ரட்சகர். हमारे पाप से मुक्ति देकर हमें उद्धार देता அவர் है। உங்களுக்காக वो பிறந்திருக்கிறார். तुम्हारे लिए जन्माया இது है। மாடு மேய்க்கிறவங்களுக்கு இந்த செய்தி சொல்லப்படுகிறது. ये पहले चरवाहा और गड़ेरिया को बताया ஆடு जा रहा है। மேய்க்கிறவங்களுக்கு இந்த செய்தி சொல்லப்படுகிறது. भेड़ बकरियों को चराने वालों को पहला அவங்க खबर दिया ஸ்லாங்ல है। சொல்லப்படுகிறது. उनकी भाषा में बोली जा रही है। உங்கள மாதிரி ஒரு மாட்டு தொழுவத்துல தான் இயேசு பிறந்திருக்கிறார். तुम्हारे तरह ही परमेश्वर एक चरनी में जन्माया है। மாட்டு தொழுவத்தின் முன்னணையில இயேசு பிறந்திருக்கிறார். वहाँ पे तुम देख सकते हो कि परमेश्वर को वो भेड़ रखने वाली जगह पे रखा गया है। துணியினால அவரை சுத்தி, कपड़े से लपेटकर, தந்தை துணியினால இயேசுவை சுத்தி बालक को कपड़े में लपेटा ஒரு மாட்டு தொழுவத்தின் முன்னணையிலே கிடத்தி இருக்க காண்பீர்கள். और चरनी में पड़ा पाओगे। இதுவே உங்களுக்கு அடையாளம். यही तुम्हारा निशान है। இதுவே உங்களுக்கு அடையாளம். यही तुम्हारा निशान है। அந்த மாடு கண்டுபிடிச்சுங்க. तुम वो देख அந்த पाओगे। மாட்டுக்கு புரிஞ்சிருச்சு. वो गाय समझ गया।
அதுக்கு பசி எடுக்குது, उसे भूख लगा, ஆனா சாப்பிடல. वो खाया नहीं, ஏன்னா அது முன்னணையில இயேசு பாலகன் பிறந்திருக்கிறார். क्योंकि उसकी चरनी में यीशु मसीह जन्माए हैं। முன்னணை என்பது புல்லு வைக்கிற இடம். चरनी मतलब जहाँ पे घास रखा जाता है। ஆட்டுக்கு முன்னணை என்பது வைக்கோல் வைக்கிற இடம் அது. गाय का चरनी मतलब वहाँ पे उसके लिए रखी गई அங்க घास இயேசு है। பாலகனை கடத்தி இருக்கிறார். वहाँ पे यीशु मसीह को लपेट कर रखा गया ஏன் है। இயேசு கிறிஸ்து அப்படி அந்த மாதிரி இடத்துல பிறக்கணும்? क्यों यीशु मसीह वैसे एक जगह पे पैदा होना चाहिए? அது ஒரு பெரிய ராஜாவுடைய கட்டளை. वो भी वो राजा का ऐसा आज्ञा है। அகஸ்து ராயனுடைய கட்டளை. अगस्टस राजा का ऐसा आज्ञा சீரியா है। நாட்டிலே சிரேனியு என்பவன் தேசாதிபதியா இருந்த பொழுது இந்த முதலாம் குடிமதிப்பு எழுதப்படுகிற சட்டம் உண்டானது. और जब पहले बार उन लोग ने ये सेंसस निकालने के लिए उन लोग बताया जा रहा முதன்முறையா है। உலகத்துல சென்சஸ் அங்க கணக்கெடுக்கப்படுகிறது. पहले बार दुनिया में सेंसस के रूप में उन लोग अपने परिवार के रूप में लिखा जा இந்த रहा है। கணக்கெடுப்புக்காக और ये गिनती के लिए எல்லாரும் அவங்க சொந்த ஊருக்கு போகணும். वो अपने अपने खुद के शहर जाने चाहिए। இங்க தீர்க்க தரிசனம் சொல்லும் பொழுது यहाँ पे जो भविष्यवाणी कही गई थी, மரியா கலிலேயா நாட்டுல இருக்கிறாங்க. मरियम तो गलीलिया देश में கலிலேயா रहती है। நாட்டுல இருக்கிற மரியாளுக்கு, நாசரேத் ஊர்ல இருக்கிற மரியாளுக்கு தீர்க்க தரிசனம் இயேசுவை நீ பெற்றெடுப்பாய் என்று. और गलीले में रहने वाली, निवास करने वाली वो मरियम को तुम यीशु मसीह को जन्माएगी करके एक भविष्यवाणी बोली गई है। நாசரேத் ஊர்ல இயேசு அங்கே அவளுடைய வயிற்றிலே உருவாகி வாழ்ந்து கொண்டிருக்கிறார். नासरत के शहर में यीशु मसीह उसके पेट में उपद्रव होकर शुरू हो रहे हैं। ஆனா ஒரு தீர்க்க தரிசனம் இருக்குது. मगर एक भविष्यवाणी लिखी गई है। எப்ராத்தா எனப்பட்ட பெத்லகேமே, एफ्राता कहने वाले बच्चे யூதேயாவிலே ஆயிரங்களுக்குள்ளே சிறியதா இருந்தாலும் यहूदी में सबसे छोटे रहने के बावजूद இஸ்ரவேலை ஆளப் போகிறவர் इस्राएल में जो शासक है உன்னிடத்திலிருந்து புறப்படுவார். वो तुम में से उपद्रव होगा, உன்னிடத்திலிருந்து புறப்படுவார். तुम में से उपद्रव होगा, பெத்லகேமிலிருந்து புறப்படுவார். बेथलेहम से उपद्रव நீ होगा। சின்னது. तुम छोटे हो, ஆயிரங்களுக்குள்ளே நீ சிறியது. हजारों में तुम छोटे रह सकते हो, எல்லாத்திலும் நீ தான் சின்ன பட்டணம். सबसे तुम छोटे से शहर हो। இஸ்ரவேலை ஆளப் போகிறவர் मगर इस्राएल का शासक உன்னிடத்திலிருந்து புறப்படுவார். तुमसे उपद्रव होगा। இது ஒரு வாக்குத்தத்தம் இருக்கு. यहाँ पे ऐसा एक இப்படி ஒரு प्रतिज्ञा வாக்குத்தத்தம் है, இருக்கு. ऐसा एक प्रतिज्ञा है। பெத்லகேமை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. बेथलेहम के बारे में ऐसा लिखा गया இயேசு है, பாலகன் பெத்லகேமில் பிறப்பார்னு यीशु சொல்லப்பட்டிருக்கு. मसीह बेथलेहम में उपद्रव होंगे ஆனா करके। இப்ப மரியாள் இருக்கிற இடம் நாசரேத்துல இருக்கிறார். मगर मरियम तो अभी नासरत में रहती அப்ப है। ஆண்டவர் அந்நிய மனுஷனை பயன்படுத்துகிறார். तब यीशु मसीह अन्य लोगों की इस्तेमाल புறஜாதி करते ராஜாவை हैं, பயன்படுத்துகிறார். पराई देश के राजा को इस्तेमाल करते हैं। 9 மாசத்துல வயிற்றுல பிள்ளைய வச்சுக்கிட்டு नौवें 4-5 महीने நாள் में நடந்து யாராவது வருவாங்களா? 9वें महीने में बच्चे को पेट में रखकर कोई ऐसे 4-5 दिन चलकर வந்து आएंगे। ஆக வேண்டியிருக்கு. चलना है और जरूर चलना நிச்சயமா है। வர மாட்டாங்க. कोई नहीं आते इस நிச்சயமா समय पे, பெத்லகேம்ல வந்திருக்க மாட்டாங்க. जरूर उन लोग बेथलेहम அது तो नहीं கட்டளை மட்டும் இல்ல पहुंचते। அப்படின்னா, वहाँ पे उस आज्ञा को அகஸ்து नहीं ராஜா देते கட்டளை तो மட்டும் போடலைன்னா अगस्त राजा वहाँ पे कोई आज्ञा नहीं அது देते तो சாத்தியமே இல்லாத காரியம். तो वो नामुमकिन रह जाता। இத்தனை நாள் நடந்து வரணும். इतना दिन तो उन्हें चल के आना ஒருவேளை है। அந்த பெண்ணை வேணா கழுதையில ஏற்றி உட்கார வச்சு யோசேப்பு என்ன பண்ணிருப்பாருன்னா கூட்டிட்டு வந்திருப்பாரு. जरूर उस स्त्री को वो गधे के ऊपर बिठाकर जोसेफ उसे चलाकर लेकर ஆனா आता। பல நாள் அவங்க நடக்கணும். उन लोग काफी लंबे समय तक चलना है। 9 மாசம் வயிற்றுல பிள்ளைய வச்சுட்டு அவன் நடந்து வரணும். वो 9वें महीने बच्चे को पेट में रखकर उसे चल चल कर आना சொந்த है। ஊருக்கு தான் போக போறாங்க. वो खुद के शहर में ही जाने ஆனா वाली அவங்க है। சொந்த ஊர் தான். वो खुद का शहर ही है, பெத்லகேம் தான் அவங்க சொந்த ஊரு. मतलब ही उनका खुद का शहर है। ஆனா தொழில் சம்பந்தமா வேலை சம்பந்தமா இப்ப அவங்க வாழ்ந்துட்டு நாசரேத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க. मगर उन लोग अपने कमाई के लिए, अपने व्यापार के लिए उन लोग अपने नासरत में रह रहे இப்ப हैं। எல்லாரும் அவங்க சொந்த ஊருக்கு போகணும்னு சட்டம் अब பிறப்பிக்கப்பட்டிருக்கு. यहाँ पे ऐसा आज्ञा दिया है कि सारे लोग अपने अपने देश में चले जाओ ஏன்னா करके, குடிமதிப்பு எழுதப்பட வேண்டும் என்பதற்காக. क्योंकि उनकी गिनती निकालना है करके। இதுல இருக்கவங்க நிறைய பேர் வில்லேஜ்ல இருந்து வந்திருப்பீங்க. तुम में से काफी लोग शहर से, गांव से आए हैं। உங்க ஊர்ல तुम्हारे गांव में, வில்லேஜ் உங்க வில்லேஜ்ல तुम्हारे गांव में எல்லாரும் நம்ம வில்லேஜ்ல இருக்கவங்க ஊருக்கு வரணும்னு சட்டம் போட்டாங்கன்னு வெச்சுக்கோங்க. यदि तुम गांव में रहने वाले सब लोग यहाँ पे आना है करके बताएंगे तो என்ன ஆகும்? क्या होगा? சத்திரத்துல தான் போய் தங்க வேண்டியிருக்கும். तो फिर हम भी चरणी में ही जाकर रहना पड़ेगा। இல்லையா? ऐसे ही नहीं, எல்லாத்துக்கும் வீடு இருக்கு. सबके पास घर नहीं ஒரு रहेगा। சிலருக்கு வீடு கட்டி வச்சிருக்கீங்க. कुछ लोग तुम घर बांध कर रखे हो, எல்லாத்துக்கும் வீடு இருக்குமா? सारे लोगों के पास घर रहेगा नहीं। இப்ப நீங்க வந்திருக்கீங்க. तुम आए हो இன்னும் ஒரு 30 வருஷம் 50 வருஷம் கழிக்கிட்டு और थोड़ा 50-20 साल बाद உங்க பிள்ளைங்க ஊர்ல வீடு கட்ட நினைக்க மாட்டாங்க. तुम्हारे बच्चे लोग घर पे घर बांधना नहीं जाएंगे शहर அப்படி में। எத்தனை பேர் மாறிடுவாங்க. वैसे काफी लोग बदल जाएंगे। இப்ப எங்க ஊர்ல நிறைய நீங்க வந்திருக்கீங்க. तुम पास्टर के गांव में काफी लोग आए हैं இப்ப ஊருக்கு போனீங்கன்னா ஊர்ல வயசானவங்க கொஞ்சம் பேர் இருப்பாங்க. और गांव में जाओगे तो बूढ़े बुजुर्ग कुछ लोग रहेंगे। ஒரு சில வீட்லனா கொஞ்சம் பேர் என்ன செய்றாங்கன்னா இருக்கிறாங்க. अभी कुछ ही लोगों के घर पे कुछ लोग बुजुर्ग लोग रहते हैं। விவசாயம் பார்த்துக்கிறவங்க ஊர்ல இருப்பாங்க. जो खेती बाड़ी करते हैं उन लोग ही गांव में रहते हैं। இல்லன்னா ஊரை விட்டு எல்லாமே கோயம்புத்தூர், சென்னை,
அந்த மாதிரி என்ன செஞ்சிருவாங்கன்னா வெளியே போயிடுவாங்க. नहीं तो कोयम्बटूर चेन्नई करके वैसे शहर में चले जाते हैं। இந்த பண்டிகை நேரம் வந்துச்சுன்னா जब त्योहार का दिन आए तो ஊரு நிறைஞ்சிருக்கும். गांव भर कर रहेगा। வீடு கட்டி வச்சிருக்கவங்க வீட்டுல தங்குவாங்க. जो घर बांध कर रखे हैं उन लोग घर में रहेंगे। வீடு இல்லாதவங்க जो घर नहीं है அசனத்துக்கு வருவாங்க. जो चर्च त्योहार में आएंगे முடிச்சிட்டு அன்னைக்கு நைட்டே சாப்பாடு எடுத்துக்கிட்டு கிளம்பிடுவாங்க. तो फिर उसी समय पे खत्म कर कर अपने अपने शहर चले जाएंगे। எல்லாம் எல்லா ஊருடைய நிலைமையும். यही सबके शहर का गांव का स्थिति திடீர்னு है। அவங்க ஊருக்கு எல்லாரும் அவங்க ஊருக்கு போகணும்னா வில்லேஜ் வந்து என்ன ஆயிரும்னா நிறைஞ்சிரும். यदि सब लोग अपने अपने शहर जाना है तो गांव पूरा भर जाएगा। இயேசு பிறப்பின் பொழுது அதுதான் நடந்தது. यीशु मसीह के जन्म के समय में भी ऐसे ही हुआ था। எல்லாம் அவங்க ஊருக்கு வந்துட்டாங்க. सारे लोग अपने अपने शहर आ चुके थे। பட்டணத்துக்கு போனவங்க எல்லாம் சிட்டிக்கு அவங்க வில்லேஜ் தேடி வந்துட்டாங்க. जो भी शहर गए थे अपने अपने गांव पहुंच गए। இப்போ இயேசு தங்குறதுக்கு இடம் கிடையாது. अब यीशु मसीह को रहने के लिए जगह नहीं है சத்திரமும் நிறைஞ்சு வழி. और चरनी भी पूरे तरह से भरकर बह रहा है। अब यीशु मसीह को बच्चे को कहाँ ஆட்டு தொழுவத்துக்கு पैदा முன்னாடி करें? இதெல்லாம். उन लोग गाय के ஆனா चरनी ஏசாயா தீர்க்கதரிசி ஒரு தீர்க்கதரிசி சொன்னாரு. ईशाया भविष्य पता नहीं एक बार ऐसे बोलते ஆடு हैं தன் முன்னணையையும் गाय अपने चरनी கழுதை தன் எஜமானனையும் அறியும். और गधा अपना मालिक को இஸ்ரவேல் समझता ஜனங்களை है। பற்றி சொல்லும்போது इसलिए लोगों के बारे में जब कहते இஸ்ரவேல் हैं ஜனங்களோ என்ன அறியாம இருக்கிறாங்க. इसलिए लोग तो मुझे पहचाने नहीं, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நான் யாருன்னு தெரியல. इसलिए लोग जाने नहीं कि मैं ஆனா कौन ஒரு हूँ। மாட்டுக்கு தெரியும் அது முன்னணை. मगर गाय समझ गई अपनी चरनी क्या है, ஒரு கழுதைக்கு தெரியும் அதனுடைய எஜமானன் யார் एक गधा அப்படின்னு. समझता है कि अपना मालिक कौन ஆனா है। அந்த ஜனங்களுக்கு அவங்க எஜமான் யாருன்னு தெரிய மாட்டேங்குது. मगर ये जनता लोग अपने मालिक को कौन है करके नहीं पहचान இது पाए। ஏசாயா மூலமா ஏசாயா 1 அதிகாரத்துல ஆண்டவர் அங்கலாய்ப்போடு சொன்ன ஒரு வார்த்தை. और एशाया के पुस्तक में परमेश्वर बहुत व्याकुल होकर ये स्थिति कहते हैं। இங்க மாட்டுக்கு தெரிஞ்சிச்சு. यहाँ पे गाय पहचान लेता है முன்னாடி பிறந்திருக்கிறாரு மேசியா பிறந்திருக்கிறாரு. मशाया पैदा हुए मेरे நம்ம सामने, சாப்பிடக்கூடாது. हमें खाना नहीं है, நம்ம அந்த முன்னணியை போய் பார்க்க हम கூடாது. उस चरनी को देखना भी नहीं ஒரு நாள் चाहिए। ஒரு கழுதை தேவைப்பட்டுச்சு. एक बार एक गधे की जरूरत पड़ी। அது ஒரு நாள் ஒருவரை ஏறாத ஒரு கழுதை. आज तक जिंदगी में कभी उसने किसी को उठाया नहीं है, ஆனா இயேசு ஏறி உட்கார்றாரு அது பாட்டுக்கு போகுது. मगर यीशु मसीह उसके ऊपर बैठे वो आराम से चलने அதுக்கு लगता training है। கொடுக்கல. उसको कोई तैयारी नहीं की அது गई முதல்ல थी, ட்ரைனிங் கொடுத்து அதை பழக்கப்படுத்தி அதுக்கு பிறகு அது விற்பனைக்கு வரணும். उसको तैयार करके उसे बिठाकर चलाकर उसके बाद उसको बेचने के लिए आता है, ஏன்னா அதுக்கு தெரிஞ்சிருச்சு. क्योंकि वो जान लिया தீர்க்கதரிசன வார்த்தை அது. भविष्यवक्ता की மாடு भविष्यवाणी है। முன்னணியை அறியும். गधा अपना கழுதை मालिक को தன் समझता எஜமானனை है, அறியும். गाय अपना चरनी को समझता है। கழுதைக்கு தெரிஞ்சிருச்சு. गाय समझ இது लिया மேசியா. ये मेशाया இது है, ராஜாதி ये ராஜா. राजाओं का राजा है। ஆம் பிரியமானவர்களே. हाँ प्रिय लोगों, நம்முடைய வாழ்க்கையில हमारे जीवन வேதம் में சொல்லுகிறது. पवित्र वचन में அவங்களுக்கு लिखा கொடுக்கப்பட்ட है, அடையாளம் என்ன? उनके लिए तो दी गई निशान क्या है? துணி கந்தை துணியில சுற்றி एक कपड़े में लपेटकर முன்னணையிலே கிடத்திருப்பார். चरनी में तुम देख இதுவே पाओगे, உங்களுக்கு அடையாளம். यही तुम्हारा निशान இதுதான் है, உங்களுக்கு அடையாளம். यही तुम्हारे निशान है। தாழ்மையின் கோலமா இயேசு वो பிறந்திருக்கிறார். दीन होकर पैदा हुए हैं, தாழ்மையின் கோலமா वो नर्म அந்த होकर சராசரங்களை படைத்தவர். पूरे जनता के रचनाकार வானத்தை மேகத்தை வஸ்திரமாக விரித்தவர். और जो मेघ को अपने वस्त्र के रूप में पहने हुए हैं அவரை சுத்தி வைக்கிறதுக்கு கந்தை துணியிலே சுத்தப்பட்டவராக படுத்து और கிடக்கிறார். उस उनको लपेटने के लिए एक फटी हुई कपड़े की में இந்த उலகத்துல लपटा हुआ है। வரும்போது கந்தை துணியிலே அவரை சுத்தி கிடத்தி और வச்சிருக்கார். जब इस पृथ्वी में आए थे एक फटे हुए कपड़े में लपटा गया था, இதுதான் உங்களுக்கு அடையாளம். यही तुम्हारा அது निशान மேய்ப்பர்களுக்கு है। இந்த செய்தி वो சொல்லப்படுகிறது. चरनी वाले गडरिया को நீங்க बताया जा रहा ஒரு है। ஒரு அப்படியே கிழிஞ்ச துணியில சுத்தி மாட்டு முன்னணையில ஒருத்தர் பிறந்திருப்பாரு. तुम देखोगे कि फटे हुए कपड़े में लपेटकर गाय के चरनी में देखोगे, அதை பாத்தீங்கன்னா यदि तुम देखोगे அது மேசியா. वो मेशाया है। ஆம் பிரியமானவர்களே. हम प्रिय लोगों, நம்முடைய வாழ்க்கையில் ஒரு வேத வசனம் हमारे சொல்லுகிறது. जीवन में भी एक पवित्र वचन में लिखा है, வெளிப்படுத்தல் 19 அதிகாரம் 7 வசனம். प्रकाशित विवरण की पुस्तक में से आपको नंबर 7 நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்துக் கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதிகளே. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதி என்று வேதம் சொல்லுகிறது. और वो बहुत सफेद कपड़ा वो पवित्र लोगों के लिए वस्त्र है। நம்முடைய வாழ்க்கையிலும் கூட हमारे ஒரு துணி जीवन में நாம் உடுத்த வேண்டுமா? हमें भी एक कपड़े को लपेटना चाहिए, ஒரு துணி நம்மை சுத்தி காணப்பட வேண்டும். हमारे अंदर एक कपड़े लपेट कर रहना चाहिए। பரிசுத்தவான்களுடைய நீதி என்கிற ஒரு துணி நம்மை சுற்றிலும் காணப்பட வேண்டும். पवित्र लोगों का करके वो सफेद वस्त्र हमारे लिए दिया है அந்த வஸ்திரத்தை நாம் அணிந்திருக்க வேண்டும். और वो हमें पहने हुए रहना चाहिए।
गौरव हमें मिलेगा, மேசியா நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுவார். हमेशा हमारे अंदर रहेंगे। முதலாவதாக நம்ம தியானம் பண்ணி पहले हमें ध्यान किए இயேசுவை பெற்றெடுக்கணும்னா यीशु मसीह को पुत्र करना है, இயேசுவை तो பெற்றெடுக்க यीशु मसीह को வேண்டும். पुत्र करना है तो ஒரு கன்னிகை கர்ப்பவதியாக एक வேண்டும். कुंवारी गर्भवती होनी உலகத்தால் चाहिए கரைப்படாத வாழ்க்கை और வாழ்வீர்களா? दुनिया में एक दाग बिना लगे நீங்கள் बिना एक இயேசுவை जीवन जियोगे பெற்றெடுக்க तो முடியும். तुम जरूर यीशु मसीह को पुत्र இரண்டாவது कर நம்ம सकते தியானம் பண்ணின हैं। दूसरा காரியம் हमने ध्यान किए அங்கு थे, கொடுக்கப்பட்ட அந்த அடையாளம் என்ன? वहाँ पे जो दी गई निशान क्या है, தாழ்மையின் மூலமா இயேசு பிறந்திருக்கிறார். जो दीन वाले एक बर्ताव परमेश्वर ने अपनाया கிறிஸ்துவுக்கு है, அடையாளம் தெரிஞ்சிடும். एक मसीहा के रूप में हम देख सकते அவன் हैं எவ்வளவு தாழ்த்தனமோ அவ்வளவு वो தாழ்த்தனம். जितना अपने आप को धीरज कर सकता है उतना இயேசுவின் करेगा। சுபாவம் அது. यीशु मसीह का गुण है वो। நீங்க இயேசுவை பின்பற்ற हम ஆரம்பிச்சிட்டீங்கன்னா यीशु मसीह का पीछा करना शुरू करें तो உங்களுக்கு பெருமை வராது. हमारे अंदर घमंड नहीं आएगा, பெருமை எதுவுமே பெருமைப்பட हम மாட்டீங்க. किसी रूप में घमंड नहीं पाएंगे, எதுக்கும் பெருமையே வராது. किसी भी रूप में हम घमंड नहीं நம்ம करेंगे, தாழ்த்த கற்றுக்கொள்ளும். हम अपने आप को धीरज करना அதுதான் सीखेंगे। இயேசுவின் சுபாவம். वही परमेश्वर का स्वभाव है। பிசாசின் சுபாவம் பெருமையின் और சுபாவம். जो शैतान का गुण है वो बहुत घमंडी है। வானத்துக்கு ஏறுவேன். मैं आसमान में चढ़ूंगा, உன்னதமானவருக்கு वो ஒப்பாவேன். परम प्रताप के வடபுறமுள்ள साए में रहूंगा சிங்காசனத்துல வீற்றிருப்பேன். और वहाँ पे मैं सिंहासन में जाकर बैठूंगा அவன் இதயம் மேட்டின்மை அடையும். और उसके शरीर में बहुत घमंडी और गौरव से बन जाएगा। பெருமை அடைகிறவன். वो बहुत गौरव और अपने आप को महिमा साथ அது समझता है, பிசாசினுடைய சுபாவம். वो शैतान का गुण है। ஆண்டுடைய சுபாவம் परमेश्वर का गुण क्या है? எவ்வளவு தன்னை தாழ்த்தணுமோ जितना अपने आप को नर्म कर सके அவ்வளவு தாழ்த்துவார். उतना अपने आप को नर्म करते எங்க हैं। வந்து பிறந்திருக்கிறார் कहाँ पे आके पैदा हुआ करके हमें पहला पढ़ते देखो, देखो। हमारे जो रचनाकार हमें है, उरुवाकिने देखो। हमें जो उपद्रव किए हैं பிறந்திருக்கிற இடம் और பாருங்க. जहाँ पे वो पैदा हुए மாட்டு हैं தொழுவத்துல एक गाय की चरनी में, சத்திரம் கூட நிறைஞ்சு வழியுது. घर भी पूरे तरह से बन சத்திரம் चुका கூட है நிறைஞ்சு வழியுது. और सारे होटल भी रहने बन के लिए चुके हैं, கிடையாது. रहने के लिए घर नहीं அதனால है। கடைசில மாட்டு தொழுவத்தின் முன்னணியிலே இயேசு பிறந்தார் என்று इसलिए வேதம் परमेश्वर சொல்லுகிறது. गाय के चरनी में पैदा हुए करके लिखा கிறிஸ்துவை है। பின்பற்றுகிற நாம் यीशु मसीह को जो पीछा करने நம்ம वाले हम எவ்வளவுக்கு எவ்வளவு தாழ்த்துகிறோமோ जितना दूर अपने आप को नर्म करते हैं அவ்வளவுக்கு அவ்வளவு கிறிஸ்து உங்களிலே உருவாகுவார். उतना दूर यीशु मसीह हमारे अंदर उपद्रव கிறிஸ்துவின் हो சுபாவம் पाएंगे। நமக்குள்ளே मसीहा காணப்படும். का गुण हमारे अंदर अभी बनता ना रहेगा, अभी वही हमारा अभी निशान डालते, है। डालते। अपने आप को जितना नर्म நம்ம करते हो, தாழ்த்த जितना अपने आप को धीरज கிறிஸ்து दान करते நமக்குள்ளே हो, காணப்படும். मसीहा हमारे अंदर उपद्रव होंगे கிறிஸ்துவை பார்க்கிற और பாக்கியம் मसीहा को देखने के लिए वो अनुभव கிறிஸ்துவை பார்க்கிற பாக்கியம் நமக்கு और கிடைக்கும். यीशु मसीह को देखने का वो प्रदान मिलेगा। இது ஒரு ரெண்டு அடையாளம் வேகமா 5 நிமிஷத்துல பார்த்துடலாம். और दो चीज हम देखेंगे निशान। ஆதியாகமம் 4 அதிகாரம் 15வது வசனம். उत्पत्ति की पुस्तक चैप्टर नंबर 4। அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, ஆயினை கொல்லுகிற எவன் மேலும் தேவபலியை சுமரும் என்று சொல்லி, ஆயினை கண்டுபிடிக்கிறவன் எவனும் அவனை கொண்டு போடாதபடிக்கு கர்த்தர் அவன் மேல் ஒரு அடையாளத்தை போட்டார். கர்த்தர் காயின் மேல ஒரு அடையாளத்தை போட்டார். और काइन के ऊपर यीशु परमेश्वर ने एक चिन्ह डाला। மூணாவது நம்ம வேதத்திலே தியானிக்கிற அடையாளம். हम तीसरा एक चिन्ह के बारे में देख रहे हैं। காயின் என்கிற ஒரு மனிதனுக்கு ஆண்டவர் அடையாளம் போடுறார். केन करके एक इंसान के ऊपर परमेश्वर ने एक चिन्ह डालते हैं। உலகம் தோன்றி दुनिया उपद्रव होकर மக்கள் தொகை பெருகிடுச்சு. लोग का जनता बढ़ चुका है அந்த அதாவது காயின் ஆபேலை கொல்ற அந்த நேரத்துல और जब केन एबेल को खून कर रहा था உலகத்துல ஆயிரக்கணக்கான ஜனங்கள் இருந்திருக்க और इस வேண்டும் पृथ्वी में என்று சொல்லுகிறாங்க. पृथ्वी में काफी सारे लोग हुए रहेंगे करके लिखा गया है ஆயிரக்கணக்கான ஜனங்கள் பூமியில அப்ப இருந்திருக்கணும். और काफी लाखों लोग पृथ्वी में रह रहेंगे அவங்க தொழிலெல்லாம் செய்ய और ஆரம்பிச்சிட்டாங்க. उन लोग अपने अपने व्यापार काम सब शुरू कर दिए பல வருஷங்கள் கடந்து போயிருக்கும். और काफी सारे साल बीत गया रहेगा பல நூற்றுக்கணக்கான ஆண்டுகள் கடந்து और போயிருச்சு. काफी लंबे सौ की उम्र बीत गए रहेंगे। ஆதாம் எத்தனை பிள்ளை பெற்றானோ தெரியாது. एडम कितने सारे बच्चे को पत्र किया हम नहीं அவனுடைய जानते பிள்ளைகள் எல்லாம் எவ்வளவு பிள்ளைகள் பெற்றா தெரியாது. और उनके बच्चे लोग और कितने बच्चों को पत्र किए वो भी हम नहीं जानते। இப்போ காயின் ஆபேல் என்கிற தன் சகோதரனை கொன்று விட்டான். अब केन करके एक इंसान अपने एबेल करके अपने भाई को खून कर देता है அப்போ தேவ சமூகத்தை விட்டு அவன் ஓடுறான். और वो परमेश्वर की नजरों से दूर भागता है அவன் பயப்படுறான். तब वो डर जाता है என்னை கண்டுபிடிக்கிறவன் என்னை கொன்று और போடுவானே. कोई भी मुझे देखे तो उन लोग भी मुझे मार डालेंगे। அவன் மரணத்துக்குரியவன். वो मृत्युदार है, அவன் மேல் சாபம் இருக்கு. उसके ऊपर श्राप दी அவன் है, அழிவுக்குரியவனாய் वो இருக்கிறான். मृत्युदार है ஆனா அவன் மேலயும் ஒரு அடையாளம் போடப்படுகிறது. मगर उसके ऊपर भी एक निशान डाला जा रहा இறக்கமுள்ள है। தேவன் हमारे जो दयालु அந்த परमेश्वर மரணத்துக்கு वो பாத்திரவானாய். मृत्युदार का அந்த है, சாபத்துக்கு वो பாத்திரவானாய். श्राप का है, அந்த वो அழிவுக்கு காரணனாய் वो காணப்படுகிறான். मृत्यु और नाश का ஏன்னா அவன் नाश தப்பு का है பண்ணியிருக்கிறான், वो, தப்பு क्योंकि उसने பண்ணியிருக்கிறான். गलती की है, பாவம் செஞ்சிருக்கிறான். उसने पाप किया है, அவன் பண்ண பாவம் பெரிய பாவம். क्योंकि उसने जो पाप किया है वो அவன் बहुत பண்ணின बड़ी पाप है பாவத்துக்கு தண்டனை மரண தண்டனை கொடுக்கப்படலாம். और उसकी जो पाप का जो
वजह है उसको मृत्यु भी दे सकते हैं। அவ்வளவு சாபம் அவன் மேல இருக்குது. उतना श्राप उसके सर के ऊपर है। ஆனாலும் கிருபை உள்ள தேவன் मगर जो दयालु அவன் परमेश्वर மேலயும் ஒரு அடையாளத்தை போடுறாரு उसके பாருங்க. ऊपर भी एक चिन्ह डालते அவன் हैं। யாரும் தொடக்கூடாது. उसे कोई छूना नहीं அவனை யாரும் चाहिए, touch பண்ணக்கூடாது. कोई भी उसे स्पर्श करना அவனை नहीं யாரும் चाहिए, அழிச்சிடக்கூடாது. कोई भी उसे विनाश नहीं करना चाहिए। எனக்கு அருமையானவர்களே, मेरे प्रिय लोगों, நம்முடைய வாழ்க்கையில கூட हमारे जीवन में நம்ம भी செஞ்ச ஒவ்வொரு தப்புக்கும் हमने जो भी गलती की है, உடனே ஆண்டவர் கண்டிஷன் வச்சுக்கோங்க. परमेश्वर यदि हम सबको दंड देते शुरू किए तो நிறைய பேர் நம்ம இருக்க மாட்டோம். काफी लोग यहाँ पे जिंदा नहीं रहते, நிறைய பேர் நம்ம இருக்க மாட்டோம். काफी लोग यहाँ पे नहीं रहते। हम உடனே ஆண்டவர் நம்ம கண்டிஷன் तुरंत तुरंत परमेश्वर हमारे सारे गलती के लिए दंड दे तो என்ன யோசிச்சு क्या பாருங்க. हुआ रहेगा करके सोच कर देखो। அவர் நமக்கு கிருபையை वो தந்துகிட்டு हमारे लिए अनुग्रह दे रहे हैं, தந்துகிட்டு இருக்கிறார். वो हमारे लिए दया दे रहे நாமும் हैं। அழிவுக்குரியவர்கள். हम सब मृत्युदारी हैं, நாமும் சாபத்துக்குரியவர்கள். हम सब भी श्रापित लोग ही நம்ம हैं। தலை மேலேயும் சாபம் இருக்குது. हमारे सिर के ऊपर भी श्राप है, நம்ம மேலேயும் எழுதப்பட்டிருக்கு, சபிக்கப்பட்டவர்கள் எழுதப்பட்டிருக்கு. हमारे सिर के ऊपर भी लिखा गया है कि ये श्रापित लोग हैं ஆனா करके। தேவன் நமக்கு அடையாளத்தை போடுகிறார். मगर परमेश्वर हमारे लिए निशान दे रहे हैं, யாரோடைய ஜெபம் நம்மை காக்குது. किसी और का प्रार्थना हमारे लिए रक्षा दे रही ஏதோ ஒரு है, நன்ம காரியம் நம்மை தூக்கி या எடுக்கிறது. कोई हमने भला कार्य किया है वो हमें झिला रही அவன் है। பேர் மோசே. उसका नाम मूसा है। அந்த பிள்ளைங்க பிறந்த உடனே அந்த பிள்ளைங்க அழிக்கப்படணும்னு பார்வோனால் ராஜாவால் சட்டம் இயற்றப்பட்டிருக்கிறது. जैसे ही वो बच्चा पैदा हुआ था वो राजा ऐसा आने रहे थे कि वो पूरे लोगों को मारना है, அவன் வாழ்ந்த நாட்டுல எல்லா பிள்ளைங்களும் அழிக்கப்படுறாங்க. और उसके जमाने में सारे बच्चों को मार दिया जा रहा ஆனா இவன் है, அழிக்கப்படல. मगर सिर्फ इससे एक जन को बचा இந்த देते பிள்ளை हैं, அழிக்கப்படல. सिर्फ ये एक बच्चे को बचा देते हैं। எங்க அழிக்கப்படணும்னு சட்டம் ஏற்றப்பட்டதோ अब जहाँ पे उसको विनाश करने के लिए आज्ञा दिया गया था அந்த வீட்டிலேயே और வளருகிறது. उसी घर में वो पालन और बढ़ता है। தேவன் அங்கேயே வளர வைக்கிறார். परमेश्वर उधर ही उसे पालन करते हैं। எபிரேயர்கள் எகிப்தியருக்கு அருவருப்பானவர்கள். मिस्र जो लोग हैं उन लोग यहूदी लोगों को बहुत नीचे அவன் देखते हैं। எபிரேயன்னு தெரியுது. वो यहूदी है करके समझती அது है, எபிரேய பிள்ளைன்னு தெரியுது. वो यहूदी बच्चा है करके जानती है, அது அருவருப்பான பிள்ளைன்னு தெரியுது. वो बहुत गंदा बच्चा है करके वो जानती है, ஆனால் அது எகிப்திய அரண்மனையில வளருது. मगर वो मिस्र के महल में पलता है। ஏன் தெரியுமா? क्यों? ஏன் தெரியுமா? क्यों? அது ஜலத்திலிருந்து எடுக்கப்பட்டது. क्योंकि वो जल से उठाया है, ஜலத்திலிருந்து எடுக்கப்பட்ட ஒரே காரணத்தினால் जल से उठाया गया बच्चा है। அந்த एक பெண் वजह எடுத்துட்டு की வரும் वजह பொழுது, से वो जब அந்த बच्चे को இளவரசி उठा எடுத்துட்டு कर வரும் பொழுது महल पे நான் रहने இவனை में ஜலத்திலிருந்து எடுத்தேன் என்று इसको मैंने जल से उठाया, மோசே என்று பெயர் வைத்தார். मूसा करके नाम இது रखा है। ஜலத்திலிருந்து எடுக்கப்பட்டது. इसने मैंने पानी से उठाया है, ஜலத்திலிருந்து எடுக்கப்பட்டதுனால पानी से उठाया है इसलिए அதனால கிருபை இருக்கு. उसके ऊपर अनुग्रह அது மேல है, இரக்கம் இருக்கு. उसके ऊपर दया है, அது யாரும் தொட कोई முடியாது. भी उसे स्पर्श नहीं कर எதிரிகள் सकते வீட்டுல தான் வாழுது. हैं। दुश्मन के घर पे ये எதிரிகள் पल சுத்தி है இருக்கிறாங்க. और दुश्मनी सारे ஆனா जो அந்த करते हैं, பிள்ளையை தொட முடியல और பாருங்க. वो बच्चे को कोई स्पर्श नहीं அந்த कर பிள்ளை पा அங்க रहे हैं, சொகுசா வாழுது वो बच्चे பாருங்க. को बहुत अच्छे से जी रहा है। ஞானஸ்நானம் எத்தனை பவர்ஃபுல்லானது. बपतिस्मा कितना ताकतवर है ஞானஸ்நானத்துக்கு करके எத்தனை வல்லமை देखो, இருக்கு. बपतिस्मा के लिए कितना ताकत அது है ஒரு करके பெரிய देखो, பாதுகாப்பின் வேலி அடைக்குது. वो बहुत बड़ी रक्षा का जाल நம்ம बिछा மேல ஒரு देता है। அடையாளத்தை போடுகிறது. हमारे ऊपर एक निशान डालती है, மேல ஒரு அடையாளம் விடுகிறது. तुम्हारे ऊपर एक निशान डालता நான் है। அறிக்கை பண்ண பொழுது, हम जब कबूल करते நான் அறிக்கை हैं, பண்ண பொழுது, जब हम कबूल நான் करते உலகத்துக்கு हैं, மறிச்சிட்டேன். हम दुनिया के लिए பாவத்துக்கு मर மறிச்சிட்டேன். चुके हैं, हम पाप के நீ लिए நான் कबूल இயேசுவின் कर பிள்ளை. रहे हैं, अब हम परमेश्वर இயேசு के கையில पुत्र நான் ஒப்பு हैं, கொடுக்கிறேன். हम अर्पित कर रहे हैं। இந்த ஒரு காரியத்தை செய்யும் हम பொழுது सिर्फ एक चीज जब करते हैं, எனக்கு ஒரு அடையாளம் போடப்படுகிறது. इसके लिए निशान दिया जा யாரும் रहा தொட है, முடியாது. कोई मुझे स्पर्श பிசாசு नहीं என் कर பக்கத்துல வர पाएंगे, முடியாது. दुश्मन मेरे करीब नहीं आ நான் सकता கர்த்தருடைய है, பிள்ளை. मैं परमेश्वर என் का நிழல पुत्र கூட हूं, பிசாசு தொட முடியாது. मेरे छाव तक वो स्पर्श नहीं அவருடைய कर पाएगा, அனுமதி இல்லாம उनकी अनुमति என் के நிழல बिना கூட பிசாசு தொட முடியாது. मेरे छाव भी वो स्पर्श नहीं कर पाएगा। தேவனுடைய அடையாளம் எனக்கு போடப்படுகிறது. परमेश्वर का निशान मेरे लिए दिया எப்ப जा எனக்கு இந்த रहा है, அடையாளம் वो போடப்படுகிறது? कब वो निशान मेरे लिए எப்ப என் வாழ்க்கையில் मिलेगा, இப்படி ஒரு அடையாளம் कब मेरे போடப்படுகிறது? जीवन में ऐसे एक निशान ஞானஸ்நானம் मिलेगा। எடுக்கும் பொழுது, बपतिस्मा जब हम ஜலத்திலிருந்து लेंगे, வெளியே எழுப்பு जब வரும் हम பொழுது जल से उठकर आएंगे, தேவனுடைய பாதுகாப்பின் கரம் எனக்கு परमेश्वर का தாங்குகிறது. रक्षा मेरे साथ रहेगा। மோசேயுடைய வாழ்க்கையில் அப்படி मूसा செய்து के जीवन में वैसे ही हुआ था, அழிவுக்குரியவன், वो मृत्युदायक है, சாபத்துக்குரியவன். श्रापित है, ஆனால் அவன் மேல ஒரு அடையாளம் போடப்பட்டிருக்கு. उसके ऊपर एक निशान दिया जा रहा ஆண்டவர் है। தாமே परमेश्वर ही நமக்கு ஒரு அடையாளத்தை हमारे लिए கொடுப்பார். एक निशान மூன்று देंगे। காரியம் तीन பிரியமானது. चीज हमने देखी, முதலாவது पहला அடையாளம். हमने जो முதலாவது निशान பார்த்த देखी, அறியாமை. पहले हमने जो ஒரு देखी கன்னிகை थी, கர்ப்பவதியாகி एक कुंवारी குமாரனை गर्भवती होगी பெற்றெடுப்பார். और एक पुत्र को जानेगी இம்மானுவேல் என்று और பெயர் उसका नाम இடுவார். इमैनुएल रखा जाएगा। இம்மானுவேல் என்பதற்கு इमैनुएल का मतलब தேவன் ये है, நம்மோடு கூட परमेश्वर இருக்கிறார். हमारे साथ है। இரண்டாவது அடையாளம் दूसरा जो அவர் निशान ஞானிச்ச है, அடையாளம். हमने जो ध्यान இதோ किए ஒரு थे, பிள்ளை एक துணியில पुत्र சுற்றி रहेगा, एक முன்னணியில கிடத்திருக்க कपड़े को காண்பீர்கள். लपेटकर चरनी में இதுவே देखता உங்களுக்கு हूं। அடையாளம். यही तुम्हारा இதுவே निशान உங்களுக்கு है, அடையாளம். यही तुम्हारे लिए மூன்றாவது निशान है। நம்ம தியானிச்ச तीसरा காரியம். हमने जो ध्यान किए ஆண்டவர் थे, காயினுக்கு ஒரு அடையாளத்தை परमेश्वर போடுகிறார். केन को एक निशान யாரும் दिए தொட थे, முடியாது. कोई भी उसे स्पर्श உங்க नहीं மேல कर सकता அடையாளம் है। போடப்படுகிறது. तुम्हारे ऊपर जब தேவன் निशान நமக்கு रहता है, அடையாளங்களை போடுகிறார். परमेश्वर हम सबको निशान அவருடைய देते பிள்ளையா हैं। மாறும் பொழுது, उनका पुत्र जब बन இயேசு जाएंगे, இரத்தத்தினால கழுவப்படும் பொழுது, परमेश्वर के पुत्र யாரும் जब என்னை बन தொட जाएंगे, முடியாது. कोई भी मुझे யாரும் स्पर्श என்னை नहीं தொட कर முடியாது. सकता, कोई भी मुझे யாத்திராகமம் स्पर्श नहीं 12ஆம் அதிகாரம் निर्मल के 13ஆம் पवित्र வசனம் नाम में சொல்லுகிறது. 13 உங்க वचन வீட்டு लिखा है, நிலைக்கால்களில तुम्हारे घर வீட்டு के बाहर, நிலைக்கால்களில तुम्हारे घर के இயேசு बाहर அந்த प्रकाश ஆட்டுக்குட்டி डालें। ரத்தத்தை பூசுங்க. परमेश्वर के लहू के मैल में के लहू को डालो, அது உங்களுக்கு அடையாளமா இருக்கட்டும். वही तुम्हारे निशान बनकर रहेगा।
जाएगा உள்ள யாரும் வரவே முடியாது. अंदर कोई नहीं आ உள்ள ஒரு पाएगा பிசாசு நிழல் கூட வர முடியாது. अंदर एक छाव भी नहीं आ पाएगा வசனத்தை படி. वो वचन लेकर हम पढ़ेंगे निर्गमन நீங்கள் की पुस्तक இறங்கும் வீடுகளில் அந்த இரத்தம் உங்களுக்காக அடையாளமாய் இருக்கும். அந்த ரத்தம் உங்களுக்கு அடையாளமாய் இருக்கும். वो लहू तुम्हारे लिए निशान உங்க வீட்டு बनकर रहेगा। நிலைக்கால்களில तुम्हारे घर இயேசு के बाहर ரத்தம் दरवाजे பூசப்பட்டிருக்குமே पर यीशु मसीह का लहू रहा உள்ள है ஒரு तो தீமை வர முடியாது. अंदर कोई भी नुकसान உள்ள नहीं ஒரு வாதை पहुंचेगा வராது. अंदर कोई भी आघात வாதை नहीं கொண்டு मिलेगा வருகிற சங்கார தூதன் உலாவிக் கொண்டிருக்கிறார். और आघात लेकर आने वाला वहां पे स्वर्गदूत घूम அந்த रहा வீட்டை है பார்க்கிறான். वो घर देखता அந்த है வீட்டு மேல वो घर के ரத்தம் ऊपर பூசப்பட்டிருக்கு. लहू बहाया गया அவ்வளவுதான் है அவனுக்கு வேணும். उतना ही उसको உள்ள இருக்கிறவங்க चाहिए யாருக்கு अंदर இருந்தாலும் कौन தேவையில்லை. है कैसे है वो नहीं படிச்சவங்களா, जानना पड़े हैं பணக்காரங்களா, अमीर है, ஏழையா, गरीब है, வேண்டப்பட்டவங்களா, जरूरतमंद है, வேண்டாதவங்களா, नामुमकिन எந்த है, ஜாதிக்காரங்க, कौन सी जाति எந்த है, ஊருக்காரங்க, कौन सी शहर के ஆனா लोग, பெண்ணா, गाय है, சின்ன भेड़ है, பிள்ளைங்களா, பெரியவங்களா, बच्चे हैं, बड़े हैं, எதுவும் அவனுக்கு வேண்டாம். कोई कुछ भी नहीं அவனுக்கு चाहिए। தேவையானது उसकी जो இயேசுவின் जरूरत ரத்தம் है, இருக்கு. यीशु मसीह का இவங்க लहू மேல है, இயேசுவின் ரத்தம் इनके இருக்குது. ऊपर यीशु मसीह का இயேசுவின் लहू है, ரத்தத்தால கழுவப்பட்டிருக்கிறாங்க. यीशु मसीह के लहू के ஒரு அடையாளம் ऊपर போடப்பட்டிருக்கிறது. एक निशान இந்த வீட்டு நிலைக்கால்களில इनके ஒரு அடையாளம் ऊपर போடப்பட்டிருக்கிறது. एक निशान डाला அது गया है। அடையாளம். वो जो அந்த निशान ரத்தம் है, உங்களுக்கு அடையாளம். वो लहू उनके लिए உள்ள निशान ஒரு है। தீமை வராது. अंदर एक भी नुकसान உள்ள नहीं ஒரு வாதை पहुंचेगा। வராது. एक भी आफत नहीं அழிவுக்குரியவர்கள். मिलेगा। जो नुकसान ஆனா की அழிவு वजह से உங்களை करेंगे, தொடாது. मगर वो नुकसान வாதை तुम्हें உங்களை स्पर्श தொடாது. करेगा। कुछ भी तुम्हें स्पर्श இயேசு नहीं कर ரத்தத்துல पाएगा। क्योंकि இயேசுவின் लहू के ரத்தத்துல द्वारा, यीशु मसीह के நீ लहू में கழுவப்பட்டிருக்கிறீங்க. तुम धुले गए हो, ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறீங்க. बपतिस्मा लिए இந்த हो। வல்லமை உங்களை தொட वो முடியும். सामर्थ्य कुछ भी नहीं तुम्हें हमारा स्पर्श में कर पाएगा। हम सब घुटने टेकर प्रार्थना करेंगे। Praise the Lord Jesus. நோக்கி பார்க்கிறோம். யாவர் ஆண்டவரை நோக்கி பார்க்கிறோம். தேவாதி தேவரை நோக்கி பார்க்கிறோம். சிறுவேலி பரிசுத்தரை நோக்கி பார்க்கிறோம். மகிமை பிதாவை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. துதிக்கிறோம். ஸ்தோத்திரிக்கிறோம். पाप घटाने को श्राप मिटाने को तू जग में आया खुदा हमको बचाने को मुक्ति दिलाने को सूली पे कुर्बान हुआ पाप हटाने को श्राप मिटाने को तू जग में आया खुदा हमको बचाने को मुक्ति दिलाने को सूली पे कुर्बान हुआ मेरे आंसुओं को तूने शांति दिया मेरे आंसुओं को तूने शांति दिया मेरे यीशुवे मेरे यीशुवे मेरे यीशुवे मेरे सोना न मांगागे शांति न मांगागे हृदय को मांगागे वो दौलत न मांगागे शोहरत न मांगागे हृदय को मांगागे वो सोना न मांगागे शांति न मांगागे हृदय को मांगागे वो दौलत न मांगागे शोहरत न मांगागे हृदय को मांगागे वो मैं ढूंढने आया नहीं वे ढूंढने आया मुझे मैं ढूंढने आया नहीं वे ढूंढने आया मुझे